அண்மை செய்தியை பார்த்து வருகும். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஃபீல்டிங் செய்தபோது காயமடைந்த இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், முழு விவரங்கள். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஃபீல்டிங் செய்த போது காயமடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய வீரர் அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை பிடிக்க பின்னோக்கி ஓடிய ஸ்ரேயஸ் ஐயர் கேட்ச் பிடித்து நிலை தடுமாறி கீழே விழுந்திருந்தார். பந்தை பிடித்த வேகத்தில் கீழே விழுந்த ஸ்ரேயஸ் ஐயரின் மார்பு விழா எலும்பில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருந்த நிலையில் அவர் ஐசியூவில் தற்போது அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. விழா எலும்பு காயம் காரணமாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு மார்பு பகுதியில் ரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தான் அவர் ஃபீல்டிங் செய்த போது அந்த அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை பிடிக்க பின்னோக்கி ஓடினார். அப்படி பின்னோக்கி ஓடும் போது கேட்ச் பிடித்து கீழே நிலை தடுமாறி கீழே விழுந்த போது விழுந்த வேகத்தில் அவரது மார்பு விழா எலும்பில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விழா எலும்பில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக ரத்த கசிவும் மார்பு பகுதியில் ரத்த கசிவும் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் அவருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த சிட்னி நகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சையானது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.